This is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே நீங்க நல்லபடியா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது அட்டானமஸ் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜஸ் வந்து இருக்கு, சரியா, அதோட கவுன்சிலிங் கோடு வந்து என்ன அப்படிங்கிற அப்டேட் தான் இப்போ நம்ம என்ன சொல்ற பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அட்டானமஸ் காலேஜ்ல என்ன, ஏன் அட்டானமஸ் காலேஜ்ல படிக்கணும்னு பசங்க வந்து அதிகமா நினைக்கிறாங்க, அதே மாதிரி அட்வான்டேஜ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்டானமஸ் காலேஜோட லிஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த காலேஜ்ல இருந்து என்ன பார்த்தா சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது சார் என்டையரா அப்படியே மாறி இருக்குமா, அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸோட என்டையரா மாறி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜஸ் தான் என்டையரா மாறி இருக்காது. ஓரளவுக்கு என்ன பார்த்தா சிலபஸ் வந்து ரொம்ப சேமா தான் இருக்கும். கொஞ்சம் என்ன பண்ணிப்போனா அந்த காலேஜஸ் அந்த சரௌண்டிங் தோணுமே என்னன்னா கொஞ்சம் மாற்றி வச்சிருப்பாங்க. மற்றபடி ரொம்பலாம் டிஃபரெண்டா இருக்காது. அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் சிலபஸுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்ட் இருக்காது. ஆனா சிலபஸ் வந்து இவங்களே ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர்ஸ், செமஸ்டர் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களே வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லும் போது, கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அந்த கிளாஸஸ் இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு யார் வந்து M1 பேப்பருக்கு போறாங்க, யார் வந்து மேக்ஸ் பேப்பர் போறாங்களோ அவங்க தான் கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்ணுவாங்க. அப்ப இதுல என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா, அவங்க கிளாஸ்ல என்னென்ன சம்ஸ் வந்து டீச் பண்ணிருக்காங்களோ அந்த சம்ஸ் தான் என்ன பார்த்தா மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி தான் எல்லா கொஸ்டின்ஸுமே. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் பேப்பர் வேல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க, சரியா. அந்த காலேஜுக்குள்ளே வேல்யூவேட் பண்றதுனால ஈஸியா நல்ல பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பாஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் பசங்க வந்து அட்டானமஸ் காலேஜ் விரும்புறாங்க. இதுல என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, பசங்க வந்து காலேஜ் போன உடனே என்னன்னா அதிகமா, அதாவது சேட்டைகள் நம்ம சொல்லும் போது அது ஸ்கூல் வரைக்கும் ஒரு விதமா இருக்கும். காலேஜுக்கு போன பசங்களோட சேராத பசங்களோட சேர்ந்து நிறைய சேட்டைகள் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அட்டானமஸ் காலேஜ் உள்ள நம்ம போகும்போது சேட்டைகள் நம்ம பண்ணோம் அப்படின்னா நாம, அதாவது டிநோட்டிஃபைடு அப்படின்னு சொல்லினா அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய, அதாவது இன்டர்னல் எக்ஸாம்லயோ இல்ல எக்ஸ்டர்னல் எக்ஸாம்லயோ நமக்கு வந்து வெஞ்சன்ஸோட அரியர் போடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அப்ப இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், சரியா. ஆனா இது வந்து எல்லா பசங்களுமே இதுல வந்து அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. யாரெல்லாம் வந்து தேவையில்லாத வேலைகள் பாக்குறாங்களோ அவங்க தான் அஃபெக்ட் ஆக போறாங்க. அப்ப அட்டானமஸ் காலேஜ்ல நீங்க போய் டிசிப்ளினா இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியா நீங்க கெரியரை அமைச்சுக்கலாம். ஓகே, இப்ப நம்பர் ஆஃப் காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன அட்டானமஸ் காலேஜ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வித் கவுன்சிலிங் கோடோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அட்டானமஸ் காலேஜோட லிஸ்ட், அதாவது 2024 அப்டேட் இது, சரியா. ஒருவேளை இந்த வருஷம் சில காலேஜஸ் வந்து அட்டானமஸ் வந்து அப்கிரேட் பண்ணிருக்கலாம், சரியா. அந்த காலேஜோட லிஸ்ட் வந்து இதுல மேபி மிஸ் ஆயிருந்திருக்கலாம். அதை பத்தின, அதாவது 2025 அப்டேட் வந்தோடனே நான் என்ன உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வரிசையா நம்ம முக்கியமா ரொம்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் கோடு வந்து ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணி வச்சுருங்க. இப்போ பிரதியூஷா இன்ஜினியரிங் காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து பாத்தீங்கன்னா 1110, சரியா. அதுக்கப்புறம் RMK இன்ஜினியரிங் காலேஜ் 1113, SA இன்ஜினியரிங் காலேஜ் 1114, இது எல்லாமே அட்டானமஸ் காலேஜ். அதுக்கப்புறம் வந்து வேல்டெக் மல்டிடெக், சரியா, இது வந்து 1118, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 1120, வேல்டெக் ஹைடெக், சரியா, 1122, JNN இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா 1126, RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1128, JPR இன்ஸ்டியூட் வந்து 1140, சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சரியா, ஓல்டு மகாபலிபுரம் 1149, DMA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1202, பனிமலை இன்ஜினியரிங் காலேஜ் 1210, சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 1216, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1219, முகமது சதக் 1301, ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1307, மீனாட்சி சுந்தரேஜன் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 1309, KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 1311, அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 1316, ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 1324, அதுக்கப்புறம் IFT காலேஜ், சரியா, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விழுப்புரத்துல இருக்கு 1408, பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி காலேஜ் 1414, அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய்
ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 14-19 நியூ பிரின்ஸ் சரியா 14-31 பெரிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 14-52 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சரியா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு ஜிசிடி 2005 சிஐடி கோயம்புத்தூர் 2007 அதுக்கப்புறம் ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2302 ரத்தனம் டெக்னிக்கல் கேம்பஸ் 2329 விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கேம்பஸ் 2357 அதியமான் காலேஜ் 2601 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் 2603 அதுக்கப்புறம் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2607 எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சரியா இது வந்து 2608 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் 2609 முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் 2610 பாவை இன்ஜினியரிங் காலேஜ் 2611 கேஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2613 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரப்பூர் வந்து பாத்தீங்கன்னா 2615 செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 2617 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2618 விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமன் சரியா 2620 ஈஆர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சரியா கிருஷ்ணகிரி 2621 ஞானமணி காலேஜ் 2624 செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2627 மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2632 எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் 2634 அன்னபூர்ணா 2648 ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2624 செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2627 மகேந்திரா இன்ஸ்டிடியூட் 2632 எக்ஸல் காலேஜ் 2634 அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2648 அல்லமின் 2652 நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2653 பில்டர்ஸ் காலேஜ் 2656 ஸ்ரீசக்தி 2673 பண்ணாரியம்மன் 2702 டாக்டர் மகாலிங்கம் 2706 ஈரோடு செங்குந்தர் 2707 ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2708 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2710 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 2711 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2712 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் 2715 ராமகிருஷ்ணா 2719 வெள்ளாளர் காலேஜ் 2723 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2725 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2726 ஸ்ரீ சக்தி 2727 நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2729 ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2731 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2734 கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2735 டாக்டர் என்ஜிபி 2736 ஸ்ரீ ஈஸ்வர் 2739 பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2741 ஆதித்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2744 கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2745 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் சரியா 2747 கிட் அதாவது கேஐடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2750 நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2755 ஜேகேகேஎம் 2758 யுனைடெட் 2761 ஜான்சன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2762 கேபிஆர் 2764 சரியா ஜேசிடி 2769 இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த திருச்சி சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய காலேஜ் ராமகிருஷ்ணா மேம் காலேஜ் தனலட்சுமி சீனிவாசன் இஜிஎஸ் எம்ஐஇடி சரியா அதுக்கப்புறம் கொங்குநாடு காலேஜ் ராமகிருஷ்ணா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யூஷம் இன்ஸ்டிடியூட் கேர் காலேஜ் அதுக்கப்புறம் கிங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ரோஹிணி சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுல அந்த ரோஹிணில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரை பக்கம் வந்துடும் சரியா சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் காமராஜர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் பிஎஸ்என்எம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சவுத் சைடு திருநெல்வேலி பக்கம் போயிடும் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை சரியா 5008 கவுன்சிலிங் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ் என்பிஆர் திண்டுக்கல் அதுக்கப்புறம் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் இது வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி கேஎல்என் காலேஜ் 5904 மதுரை பிஎஸ்என்ஏ திண்டுக்கல் 5910 சைடு அம்மாளா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 5921 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை சரியா 5986 இதுல சில காலேஜஸ் வந்து மிஸ் ஆயிருக்கலாம் தனலட்சுமி சீனிவாசன் கோயம்புத்தூர் கேம்பஸும் வந்து அட்டானமஸ் வாங்கிட்டாங்க இந்த மாதிரி சில காலேஜ் வந்து மிஸ் ஆயிருக்கும் சரியா அப்படிப்பட்ட காலேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் அப்டேட் வந்தோடனே நான் என்ன பண்றேன்னு சொல்றது அடுத்த வீடியோ உங்களுக்காக கொடுக்குறேன் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ